மனசு அவ்வளவு ஆறுதலாக இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குதுங்க. கோடான கோடி நன்றிங்க. ஒரு மனிதர் நெகட்டிவ் கமெண்ட் போட்டார்னு வீடியோ போட்டிருந்தேன். எத்தனை மக்கள் தெரியுமா ஆறுதல் சொல்லி எனக்கு கமெண்ட் போட்டிருந்தீங்க. நம்பிக்கையோடு இருங்க பாய், நல்லது நடக்கும் நிறைய பேர் ஃபோன்லேயும் சொன்னீங்க. அதாவது நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடையில் நடக்கக்கூடிய தொழில் தாங்க ரியல் எஸ்டேட் தொழில். பல நேரங்களில் நாமளே பல மோசடி பேர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பல கெட்ட பேர் அடுத்தவங்க நம்பி நம்ம சில நேரங்கள் நம்ம கெட்ட பேர் வாங்கிடுவோம். அதை எல்லாமே நம்ம தாங்கிக்கிட்டு நம்மளை நம்பி வரக்கூடிய அப்பாவிகள், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தொழில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் சாதக பாதங்கள் எதுவுமே தெரியாது. பிளாங்கா வருவாங்க நம்ம கிட்ட. நிறைய மோசடி பிரிவுகளும் வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து நல்லவங்களை காப்பாற்றணும், எங்களையும் பாதுகாத்துக்கணும். இந்த தொழில் அவ்வளவு சுலபமானது கிடையாதுங்க. எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குதோ, வளர்ச்சி இருக்குதோ, அந்த அளவுக்கு அதில் தள்ளிவிடக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடும். காசுக்கு ஆசைப்படாம, பணத்துக்கு ஆசைப்படாம இருக்கிறத உள்ளதை உள்ளபடி சொல்லி மக்களுக்கு எடுத்து உரைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தாங்க நம்மளுடைய ரியல் எஸ்டேட்டுடைய நோக்கம். நாங்கள் ஒரு டீம் ஆர்கனைஸாக செயல்படுறோம். போன வருஷம் மட்டும் நாங்கள் அவ்வளோ வியாபாரம் பண்ணோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா டீம் தான். நீங்கள் வச்ச நம்பிக்கை. எத்தனை மக்கள் தெரியுமா எங்ககிட்ட நாங்கள் சொல்கிறத நம்பிக்கிட்டு நீங்கள் இடம் வாங்குறீங்க, விற்கிறீங்க. புதுசாக இடங்கள்லாம் நான் உங்களுக்கு சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னாக்கா நீங்கள் வச்ச நம்பிக்கை தான். நிறைய வீடியோ பார்த்துட்டு எங்ககிட்ட நீங்கள் இடம் வாங்குறீங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது கடவுள் கொடுத்த அருள். இது எப்பவுமே நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் செயல்படுறோம். எங்களுடைய வளர்ச்சி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும். அதுதான் நோக்கம். எல்லாரும் சேர்ந்து வளரணும். சரிங்களா? இப்போ என்னுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னாக்கா, ஒரு 100 ரூபா கையில் வருது அப்படின்னாக்கா, நாங்கள் என் பாக்கெட்டில் வெறும் 30 ரூபா தான் இருக்கும். மற்ற எல்லாமே டீமுக்கு போகும். ஒரு 10 பேருக்கெல்லாம் 10 பேருக்கும் அந்த காசு போகிற மாதிரி தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இது அறம் காக்க நம்ம வீடு ரியல் எஸ்டேட்டுங்க. இன்னும் பெருசாக ஒரு ஆலமரமாக பெரிய லெவலில் வரணும். எங்களால் என்ன முடியும் அப்படின்னாக்கா, 10 லட்ச ரூபா போகிற பொருள் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி தர முடியாது. ஒரு 2000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் விற்கிறதா ஒரு 100 ரூபா 50 ரூபா நம்ம மார்க்கெட்டிலிருந்து நம்ம அடிச்சு பேசி கொண்டுட்டு வரலாம். அதுதான் நான் இல்லைங்களா? ஏன்னா பல நேரங்களில் விலையை பெருசு பண்ணாமல் அதனுடைய வளர்ச்சியை நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னு அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட கொண்டுட்டு வருவோம். தொடர்ந்து நம்ம நட்புல இருப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆர்கனைஸாக இருப்போம். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம். நம்ம பெரிய அளவில் நம்ம பெரிய விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம். அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி தொடர்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய ஆஃபீஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகுது, பெருசாகுது. அதற்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம். எத்தனை மக்கள் தெரியுமா கமெண்ட் போட்டிருக்கீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணிருக்கிறீங்க. இது எல்லாமே நீங்கள் என் மேலே வச்சு நம்பிக்கை தாங்க. சரிங்களா? அதை என்னைக்குமே நான் பிரேக் பண்ண மாட்டேன். ஆரம்பிக்க நம்ம வீட்டு ரிசல்ட் இன்னும் பெருசாகுது. அது எல்லாமே நீங்கள் கொடுத்த வாய்ப்புகளாலையும் வளர்ச்சினாலையும் இறைவன் கொடுத்த அருள்னாலையும் நானும் பேசிட்டு இருக்கிறத இறைவன் பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு எனக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் இறைவன் இருக்கிறாரு. இதை நான் எப்பவுமே முழுமையாக நம்புறேன். நன்றிங்க.